வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈவினிங் டைமில் சோர்னு ஒரு மழை பெய்யும்போது சூடாக ஒரு கப் டீயோட சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ப்ரக்கோலி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பூக்களை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் நான் தண்ணி நல்லா சூடாக்க வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச ப்ரக்கோலியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த பூச்சிகளெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு கொதி விட்டு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். வடிச்சிட்டு திருப்பி ஒருக்க சாதாரண தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இதோட கறி மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதோட மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் கையால் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம தண்ணி தெளிக்க வேண்டாம். முதல்ல இந்த மசாலாக்கெல்லாம் ஒன்று போல் ப்ரக்கோலியில் அப்படியே சேர்கிற மாதிரி இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கோங்க. ப்ரக்கோலியில் கொஞ்சம் அழுத்தி பிணைஞ்சிங்கன்னா நல்லா அந்த மசாலாக்கெல்லாம் நல்லா ஒட்டிக்கும். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு திருப்பி ஒருக்க பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சோன்னு சொன்னால் தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது அதிகமாக எண்ணெய் குடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பரட்டிட்டு உடனே நம்ம எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுக்கலாம். ரொம்ப நல்லா மொறுன்னு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரக்கோலியில் சூப்பரான ஒரு பக்கோடா ரெசிபி தான் இது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துருங்க. சூப்பரான ப்ரக்கோலி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. டீ போடுற நேரத்தில் நமக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் காய வச்சு நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. ரொம்பவே கிறிஸ்பி, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரக்கோலி பக்கோடா. நல்லாவே கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடித்து எடுத்துடலாம்.